அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் காண முடியாத சுவர்களுக்கு அப்பால் அப்படிங்கிற தலைப்புல நம்முடைய அன்பிற்குரிய தாஜி மாஸ்டர் வழங்கிய பண்டாரா அருள் செய்திய படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நம்ம காண முடியாத சுவர்களுக்கு அப்பால் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும்னா நாம முன்கணிப்பை விடுத்து விட்டு அதுக்கு பதிலாக திறந்த இதயத்தோடு திறந்த மனதோடு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம காண முடியாத நாம உருவாக்கி கொண்ட சுவர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால உணரவும் அதை பார்க்கவும் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில இந்த செய்தியை வழங்கியிருக்கார். தலை சிறந்த அமெரிக்க கல்வியாளரான ஜான் டூயி எதையும் ஏற்க மறுக்கும் மனப்பான்மையை மூப்பு அடைவதற்கு முன்னரே பெறுகின்ற அறிவுசார் முதுமை என்று அழைத்தார். இன்டலெக்சுவல் ஓல்டேஜ், ப்ரீமெச்சூர் இன்டலெக்சுவல் ஓல்டேஜ். அந்த ப்ரீமெச்சூர் இன்டலெக்சுவல் ஓல்டேஜ் அப்படிங்கிறது சின்ன குழந்தையிலிருந்து ரொம்ப வயதானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு லெவல்ல இருக்கு. இந்த ஓல்டேஜுக்கு உரிய சிம்டம் என்னம்னா க்ளோஸ்டு மைண்டட்னஸ். அதாவது ஒரு விஷயத்த முடியாதுன்னா முடியாது அப்படின்னு முடிச்சிடுறது தான் க்ளோஸ்டு மைண்டட்னஸ். அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை ஏற்றுக்கொள்வது தான் ஓப்பன் மைண்டட்னஸ். இவ்வளவுதான். ஓப்பன் ஹார்ட்டா இருங்க. ஓப்பன் ஹார்ட்டா இருங்கன்னா என்ன? ஒரு திறந்த இதயம் என்பது எதையும் இன்னொரு பார்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது தான். ஒரு ஒரு புதிய டாக்டருக்கும் ஒரு பழைய டாக்டருக்குமான ஒரு வித்தியாசம் என்ன? அவ்வளவுதான்ப்பா, அந்த கேஸ் தேராது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புக்கும், இல்ல கடைசி நிமிஷம் வரைக்கும் எப்படியாவது போராடலாம், ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரே பல்ஸ் ஒன்னே ஒண்ணு இருக்கு, சான்ஸ் இருக்கு அப்படின்னு போராடுற ஒரு டாக்டருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எல்லா துறைகள்லயும் அனுபவம் உள்ளவங்க அவங்கள அவங்க மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமா சில சிம்டம்ஸை வச்சு சில முடிவுக்கு வந்துடுவாங்க. அப்ப அது அவங்கள அறியாமலே தொழில் ரீதியாக அவங்களுக்கு ஏற்படுற ஒரு க்ளோஸ்டு மைண்டட்னஸ். இதுக்காக என்ன பண்ணுவாங்க, ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்னு பண்ணிட்டு அவங்கள அடிக்கடி புத்துணர்வு பயிற்சிகள், ரீஓரியன்டேஷன் இதெல்லாம் வச்சு அந்த க்ளோஸ்டு மைண்டட்னஸை உடைக்கிறதுக்கான ஒரு செய்தியை, ஒரு வேலையை எல்லா துறைகளும் செய்ய ஆரம்பிக்கும் எங்கேயுமே. இதை தமிழ்ல சிம்பிளா ஒரு பழமொழி வச்சு சொல்லிடுவாங்க. அது இந்த இடத்துக்கு டக்குன்னு சொன்னா வித்தியாசமா தெரியும், இருந்தாலும் புது துடைப்பம் நன்றாக பெருக்கும் அப்படின்னு. அப்புறம் போக போக என்ன ஆகும், அது தேஞ்சு போக அதனுடைய அந்த வேலையை அது வேற மாதிரி செய்ய ஆரம்பிக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அதுகிட்ட இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பிரிசில்ஸ். அது மாதிரி ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ் இருக்கவங்கள்ட்ட அந்த பாசிபிலிட்டிஸை அக்செப்ட் பண்ற விஷயம் இருக்கும். It can no longer receive, analyze or respond to what is genuinely new. புது விஷயம் எதையுமே இந்த க்ளோஸ்டு மைண்டட்னஸ் உள்ள பீப்புளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன் நம்மளுடைய ஒரு ப்ரீஜுடிஸ்ல இது இந்த அளவுக்கு இருக்குதுன்னா, இது நம்முடைய நிர்வாகத்துல எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது அப்படின்னு பாக்குறோம். இப்ப தனியார் நிறுவனங்களையும் அரசு துறை நிறுவனங்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தனியார் நிறுவனங்கள் நாளுக்கு நாள் புதுமைகளை பூத்துது. நாளுக்கு நாள் ஒரு அதனுடைய டைமென்ஷன் வேறையா மாறுது. காரணம் என்ன? அவங்க +2 முடிச்சுட்டு உள்ளுக்குள்ளார ஃப்ரெஷ்ஷா போகக்கூடிய அந்த நியூ யங் மைண்ட்ஸை போய் கேம்பஸ்ல போய் தேடி போய் தன்னுடைய நிறுவனத்துக்கு கூட்டிட்டு வராங்க. காரணம் அந்த அந்த புதிய இதயங்கள், அந்த புதிய மூளைகள் எப்படி இருக்கும், யங் பிரைன்ஸ் எப்படி இருக்கும்னா ஓப்பன் மைண்டடா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ, முடியாதது அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவங்க முடிக்கலாம் அப்படின்னு நம்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதே நேரத்துல எத்தனை தனியார் நிறுவனங்கள் மூடப்படுகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் அதுக்கு காரணமும் இந்த மாதிரி யங் மைண்டட் பீப்புளுடைய ஒரு பக்குவம் இல்லாத அணுகுமுறை. அது இன்னொரு பாதின்னு வச்சுக்கோமே. ஆனா மெயினா இப்படி அரசு துறை என்ன பண்ணுது, 50 வயசுக்கு மேல இருக்கவங்களா பார்த்து வச்சுக்குது.
58 வயசு ஆனதுன்னா இன்னும் 2 வருஷம் சேர்ந்து இருக்கு. அப்ப 60 வயசு ஆயிக்க. இன்னும் 2 வருஷம் எடுத்து வச்சுக்க, 62 வயசு ஆயிடும். முடிந்த வரைக்கும் வயதானவர்களை கொண்டு இயங்க பார்க்குது. வயதானவர்களை கொண்டு இயங்க பார்க்கறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அரசியல் ரீதியாக பல காரணங்கள் இருக்கு. அல்லது பின்புலத்துல என்ன ஒரே ஒரு காரணம், அது ரிஜிட் ஆகிட்டு போகுது, அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஜிட் ஆகுது அப்படிங்கிறது தான். ஏன்னா வெறும் அனுபவம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. இந்த அனுபவம் ஏற்படுத்துகின்ற வடுக்கள் மைண்டை க்ளோஸ் பண்ணிடுது. இதுதான் ஜான் டூயி சொல்றாரு. மனம் அதன் வளைந்து கொடுக்கும் தன்மையை இழந்து விடுகிறது. உண்மையில் புதிதான விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கோ பகுப்பாய்வு செய்வதற்கோ அல்லது அவற்றிற்கு பதில் வினையாற்றுவதற்கோ அதனால் முடிவதில்லை. அது தனது நம்பிக்கை அமைப்பிற்கு பொருந்தாத ஒவ்வொரு புதிய மனிதரையும், ஒவ்வொரு புதிய கருத்தையும், ஒவ்வொரு புதிய அனுபவத்தையும் நீண்ட காலத்திற்கு முன் தான் உருவாக்கி கொண்ட அனுமானங்களின் அடிப்படையிலேயே காண்கிறது. அதுக்குன்னு சில பர்செப்ஷன்ஸ், ஒரு அனுமானங்களை வைத்திருக்கு. அதன் அடிப்படையில தான் எல்லாத்தையும் பார்க்கும். அதுதான் மாஸ்டர் கிட்ட அந்த நீண்ட காலத்திற்கு முன் உருவாக்கி கொண்ட அனுமானங்களை தான் மாஸ்டர் கண்ணாடிகள், வண்ண நிற கண்ணாடிகள் அப்படின்னு சொல்றாரு. அதன் அடிப்படையில தான் அது ஒவ்வொரு புதிய விஷயத்தையும் பார்க்கும். அது எதை மட்டும் எடுத்துக்கோம்னா அதுக்குன்னு ஒரு பிலீஃப் சிஸ்டம் அது வச்சிருக்கும். அதுக்குன்னு அதுக்குள்ளார அந்த ஃப்ரேமுக்குள்ளார வரலன்னா அது அது மாதிரி பார்க்கும். இதை ஆங்கிலத்துல ரொம்ப தெளிவாகவே அழகாக, எவரி ஃப்ரெஷ் பர்சன், எவரி அன்ஃபெமிலியர் ஐடியா அண்ட் எவரி எக்ஸ்பீரியன்ஸ் தட் டஸ் நாட் ஃபிட் த எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம். அதுக்கு ஏற்கனவே ஒரு ஃப்ரேம் வச்சிருக்கும். இவங்க இப்படி, இது இப்படி, இது இப்படிதான் நடக்கணும், இது இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இவங்களை கேள்வி கேட்கக்கூடாது, இவங்களை எதுவும் சொல்லக்கூடாது, இது மாதிரி இருந்தால் அப்படிதான்ப்பா ஏத்துக்கிட்டு போகணும். இதெல்லாம் ஃப்ரேம்ஸ். இந்த ஃப்ரேம்ஸை யாராவது மீறிட்டாங்க அப்படின்னா அதால ஒத்துக்கொள்ள முடியாது. அதனாலதான் ஜாதி பிரச்சனைகள், ஆச்சாரங்கள், குடும்பத்துல சின்ன சின்ன நடைமுறைகள்ல சிக்கல்கள், மாமியாருக்கும் மருமகளுக்கும் முதல்ல தகராறு வர்றதே எதுலங்கிறீங்க, அவங்க குடும்ப பழக்கத்துக்கும் இவங்க குடும்ப பழக்கத்துக்கும் செட் ஆகாது. அவங்க ஒரு மாதிரி செய்வாங்க, இவங்க ஒரு மாதிரி செய்வாங்க. ஏற்கனவே மாமியார் போட்டிருக்க ஃப்ரேமுக்குள்ளார மருமகளோட செயல்பாடு வராது. அது மாதிரி மருமகளுக்கு தன்னுடைய அம்மா அப்பாவை வச்சு குடும்பம்னா தனக்கு இந்த மாதிரி மரியாதை கொடுக்கணும்னு ஒரு ஃப்ரேம் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி தனக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னு ஒரு ஃப்ரேம் போட்டிருப்பாங்க. அந்த ஃப்ரேமுக்குள்ளார செட் ஆகாத மாமனார், மருமகள், மாமியார், கணவர், இவங்கெல்லாம் அவங்களுக்கு முற்றிலுமாக வேறையா தெரிவாங்க. காரணம் என்னன்னா அவங்க வாழ்ந்த அவங்க வளர்க்கப்பட்ட விதத்துல அவங்க கொண்டுட்டு வந்திருக்கிற அந்த முன்கணிப்பு அதுக்கு காரணமாக அமைகிறது. இந்த முன்கணிப்பு ஏன் வருது அப்படின்னு கேட்டா ரிஜிட் மைண்ட். இந்த ரிஜிட் மைண்ட் எங்கேருந்து வருதுன்னு கேட்டா படிப்புல இருந்து வருது. நினைச்சா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். ஏன்னா பின்னாடி மாஸ்டர் அதான் சொல்ல வர்றாரு. படிக்கிறவங்க மைண்ட்ல ரிஜிடிட்டியை கிரியேட் பண்றாங்க. எப்படி அந்த ரிஜிடிட்டி வருது? ஏன்னா படிப்புல பிரத்யக்ஷா அனுமானா நீங்க அதெல்லாம் படிச்சிருப்போம் நம்ம. நீங்க இந்த ஹோப் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணவங்க வாட் ஆர் த 3 மெத்தட்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறத பத்தி படிக்கும் பொழுது பிரத்யக்ஷா, அனுமானா, ஆகமா, அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த 2வது டைப்பு இந்த அனுமானா அப்படிங்கிறது படிக்க ஆரம்பிக்கிறப்ப பாதியை அகக்காட்சியாக மாத்தி கொண்டு அங்கேருந்து வர்ற விஷயம். அங்கதான் அவங்கவுங்க தன்னுடைய அகத்துல ஒரு விஷயத்த தன்னுடைய இதயத்தில் எப்படி காண்கிறார்களோ அப்படி ஒரு ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃப்ரேம்குள்ளார அவங்க செட் ஆகல அப்படின்னா ஒதுக்கிடுவாங்க. அவ்வளவுதான். We stop encountering reality. Instead, we encounter only our opinion about the reality. எதோட நம்ம போராடிட்டு இருக்கோம்னா நிதர்சனத்தோட, சத்தியத்தோட கிடையாது. சத்தியத்தை பற்றிய நம்முடைய கருத்துக்களோடு நம்ம போராடிட்டு இருக்கோம். அது வழியாக நம்ம எல்லாத்தையும் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறோம். அது வழியாக நம்ம எல்லாத்தையும் பகுத்து ஆராய முயற்சிக்கிறோம். அப்ப நம்ம கடவுளுக்கு ஒரு உருவம் கொடுக்குறோம் அப்படின்னா இட் இஸ் எ ப்ரீஜுடிஸ். கடவுள் இந்த உருவத்துலதான் வரணும் அப்படிங்கிறது ப்ரீஜுடிஸ். எதனால உருவ வழிபாடு வேணாங்கிறாங்க? கடவுளுக்கு ஒரு உருவம் கொடுக்கறது. அவர் உருவமற்றவர் அப்படின்னா எந்த உருவத்தை வேணாலும் எடுத்துக்கிறாங்க. உருவமற்றவர்னா உருவமே இல்லாம இருக்கிறவர்னு அர்த்தம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட உருவத்துல
பொருந்தாதவர். எந்த உருவத்தை வேணாலும் எடுக்கக்கூடிய வாய்ப்புள்ளவர். அந்த உருவத்திலையும் வரலாம். அது இல்லாத உலகத்துல எத்தனை உருவங்கள் இருக்கோ அத்தனை உருவத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப உருவமற்ற ஒன்றுக்கு குறிப்பிட்ட உருவம் கொடுத்து இதுக்குள்ளாரதான் வரணும் அப்படின்னு ஃப்ரேம் போட்ட ஒருத்தர் பக்கத்துல உண்மையான கடவுள் நின்னா கட்டாயமா அவர் ஒத்துக்க மாட்டார். அதனாலதான் பாபுஜி சொல்லுவாரு, கடவுளை நீங்க எனக்கு காட்ட முடியுமானா, நான் கடவுளை அவனுக்கு காட்டலாம், ஆனா அதுதான் கடவுள்னு நம்ப உன்னால முடியுமா அப்படின்னு கேட்பாரு. முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே ஃப்ரேம் போட்டிருக்கேன். அந்த ஃப்ரேம்குள்ளார யாரை நுழைத்த முடியுமோ அவங்களதான் நம்ம கடவுள்னு நம்ப. சோ அப்ப உருவ வழிபாடு அப்படிங்கிற விஷயமே முன்கணிப்பின் ஒரு சாராம்சம் தான். இதுதான் இப்படித்தான் அப்படின்னு. அதுவும் மாஸ்டர் இதுல பின்னாடி சொல்லுவார். அகங்கார சங்கிலியை வலுப்படுத்தும் முன்கணிப்பு. பாபுஜி மகராஜ் அவர்களின் நுண்ணறிவுன்னு போட்டிருக்கிறாங்க. அது நுண்ணறிவுங்கிற வார்த்தை சரியானதா எனக்கு படலை. அதனால நான் அகப்பார்வைன்னு அதை சொல்றேன். அவருடைய இன்சைட்ல அவர் சைக்காலஜிக்கலா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம மாஸ்டர்ஸ் ஒரு பெஸ்ட் சைக்காலஜிஸ்டை விட பெஸ்ட் பிலாசபிஸ்டை விட இன்னும் ஆழமா உள்ள போகக்கூடிய வார்த்தைகள்ல தான் நம்ம மாஸ்டர்கள் பயன்படுத்துறாங்க. அதான் தாஜியும் சொல்றாரு, பாபுஜி மகராஜ் அவர்களின் அகப்பார்வை உளவியலை விட ஆழமானது. அவர் முன்கணிப்பின் மெய்ப்பொருளியல் சார்ந்த விளைவை, அதாவது மெட்டாபிசிக்கல் கான்சிக்வன்சஸ். பிசிக்கலுக்கும் மெட்டாபிசிக்கலுக்கும் என்ன வித்தியாசம்? பிசிக்கல்னா கண்ணால காணக்கூடிய, தொட்டு உணரக்கூடிய அல்லது ஏதோ ஒன்றினால் உணர்ந்து அறியக்கூடிய விசைகள் அல்லது பொருள்களுடைய இயக்கங்கள். மெட்டாபிசிக்கல் அப்படிங்கிறது அது மாதிரி ஒண்ணு இல்லை, ஆனா அது இருந்தாதான் இதெல்லாம் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி விஷயம். அதனாலதான் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்றோம், ரியாலிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்ப மேட்டருக்கும் எனர்ஜிக்கும் கீழே இருக்கிற ஒரு விஷயம்தான் மெய்ப்பொருள். அதை பத்தி பேசுறதுதான் மெட்டாபிசிக்ஸ். அதுல ஏற்படக்கூடிய தொடர் விளைவுகளை பத்தி அவர் சொல்றார். அவர் முன்கணிப்பானது ஏற்கனவே இருக்கும் அகங்காரத்தின் சங்கிலியில் மேலும் ஒரு லிங்க், ஒரு வளையத்தை சேர்க்குது. இதன் அர்த்தம் என்ன என்பதை ஆராய்வோம். முன்கணிப்புடன் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் அடிப்படையில் ஒரு பிரகடனம் செய்வது போன்றது. எந்த ஒரு செயலை நம்ம முன்கணிப்போட செய்யறோமோ அதெல்லாம் 10 பேருக்கு முன்னாடி முரசறிவித்து இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு செய்யற மாதிரிதான். சொல்லாம செய்தாலும் கூட அவ்வளவுதான், இதெல்லாம் ஒண்ணுக்கும் உருப்படாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த செய்யறோம்னா அது என்ன? அப்ப அது முன்கணிப்பு தானே. அல்லது இன்னைக்கு போறேன், அவர் ரொம்ப நல்லவரு, என்னை பார்த்த உடனே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு மரியாதையா உட்கார வச்சு பேசுவாரு அப்படின்ட்டு ஒருத்தரை பார்க்க போறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? முன்கணிப்பு. அப்ப இது நடக்கல அப்படின்னா என்ன ஆகும்? நடக்கலைன்னாலும் ஒரு அகங்கார சங்கிலி கூடும். நான் போனேன், நானே எதிர்பார்ப்போட போனேன், நான் வளர்த்துக்கிட்ட எந்த எதிர்பார்ப்பையும் அவர் நிறைவேற்றல. உடனே என்ன ஆயிடுச்சு? என்னை அவர் மதிக்கல. எகைன் ஒரு பார்த்துருவோம், நீ ஆள பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா பார்த்துருவோம். இப்படி ஒரு சங்கிலி கூடும். ஒருவேளை நான் நினைச்சது மாதிரி அவர் நடந்துட்டாருன்னா, பார்த்தியா நான் நினைச்சது எவ்வளவு சரி அப்படின்னு தன்னைத்தானே இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்திக்கிட்டு அவரை பற்றிய தன்னுடைய முன்கணிப்பை வலுப்படுத்தி கொண்டு அகங்கார சங்கிலி. எப்படி இருந்தாலும் முன்கணிப்பு அகங்காரத்தில் ஒரு வளையத்தை சேர்க்கும். என் கருத்து சரியானதுதான், என்னுடைய குழுதான் சிறந்தது, என்னுடைய கண்ணோட்டம் தான் சரியானது. இது பிறரை மதிப்பீடு செய்வதில் கூட அடிப்படையில் தன்னை பற்றிய ஒரு விஷயத்தை வெளிப்படுத்திக் கொள்வதாகவே இருக்கும். மேலும் அத்தகைய வெளிப்பாடு ஒவ்வொன்றும் அகங்காரத்தின் உரையை மேலும் அடர்த்தியாக்குகிறது. இந்த அகங்காரம்தான் சமுத்திரத்தில் மீண்டும் இணைவதற்கான இயக்கத்துடன் இருக்கும் நீர்த்துளியை அதனிடமிருந்து விலக்கி வைக்கிறது. நம்ம நேற்றுக்கு படிக்கும் பொழுது முன்கணிப்புக்கும் மதிப்பீட்டுக்கும் நடுப்புற ஒரு சின்ன கோடு தான் அப்படின்னு சொன்னோம். மதிப்பீடு அப்படிங்கிறது இல்லாம வாழ்க்கை கிடையாது. ஏன்னா எல்லாத்துலயுமே நமக்கு அந்த அந்த சிக்ஸ்த் சென்ஸ் அது என்ன சொல்லுது? எல்லாத்தையுமே எவாலுவேட் பண்ணி பார்க்க சொல்லுது. வித்தவுட் எவாலுவேஷன் நம்மகிட்ட ஒரு டெவலப்மெண்ட் இருக்க முடியும். பட் எவாலுவேஷனுக்கும் ப்ரீஜுடிஸுக்கும் என்ன வித்தியாசம்? எவாலுவேஷன் அப்படிங்கிறது நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி மதிப்பீடு செய்து
அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா ஆகியிருக்கு, அதுல எங்க தவறு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாக்குறதுக்கும், நடக்க போறத பத்தி ஒரு யூகம் பண்றதுக்கும், நடந்து முடிஞ்சதை ஒரு விதத்துல மதிப்பிடுவோம், அல்லது அந்த அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு நடக்க போறத பத்தி ஒரு அனுமானம் பண்ணிக்குவோம். இந்த அனுமானங்கிறது அவசியம் தேவை. இப்ப ஒருத்தன் ஆத்துக்குள்ளார இறங்குறான். இறங்கும் பொழுது திடீர்னு சேறு சகதி இருந்துருது, இல்ல பள்ளத்துல மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைய அனுபவிக்கிறோம். இப்ப இது ஒரு செயல். இதை வைத்து மனது என்ன மதிப்பீடு செய்கிறதுன்னா, ஒரு ஆழம் தெரியாம காலம் விடக்கூடாது அப்படிங்கிற மதிப்பீடை செய்து கொள்கிறது. அடுத்த கட்டத்துக்கு திரும்பி ஒரு ஆற்றுக்குள்ளார இறங்க வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது என்ன பண்ணணும்? ஒருவேளை ஆழமா இருந்தா அதை தாண்டி அதை சமாளிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு குச்சி அல்லது ஒரு லைஃப் ஜாக்கெட் ஏதாவது ஒண்ணு கையில எடுத்துட்டு போகணும். ஸோ இதெல்லாம் பயன்படுமா பயன்படாதா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த அகப்பார்வை இருந்தால்தான் அவன் அனுபவத்திலிருந்து பாடம் கத்துக்கிறான்னு அர்த்தம். இதுதான் மதிப்பீடுன்னு சொல்றோம். இந்த மதிப்பீடு ஒவ்வொருத்தரோட ஒருத்தட்ட 4 வார்த்தைக்கு மேல பேசினா அவருக்கு கோபம் வரும் அப்படின்னா அதை நீங்கள் மதிப்பீடு செய்து கொண்டு அதுக்கு ஏத்த மாதிரி குறைவா பேசணும். சரிதானே? ஒருத்தருக்கு அவர் காலையில எழுந்திரிச்ச உடனே அவர்கிட்ட போயிட்டு ஏதாவது பேசினாலோ அல்லது சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அவர்கிட்ட ஏதாவது சொன்னாலோ அவருக்கு கோபம் வரும், இல்ல அவருக்கு எரிச்சல் வரும்னு தெரிஞ்சா அந்த நேரத்துல அதை செய்யாம இருக்கணும்னா அவரை நீங்க மதிப்பீடு செய்திருந்தால் தானே முடியும். இல்ல நேத்திக்கு கோவப்பட்டாருங்கிறதுக்காக இன்னைக்கு நேத்திக்கு 12 மணிக்கு சாப்பிட்டாருங்கிறதுக்காக இன்னைக்கு அவருக்கு 12 மணிக்கு பசிக்குமான்னு கேட்டுட்டே இருந்தோம்னா ரொம்ப மோசமா போயிடும் லைஃப். அதனால நம்ம முன்கணிப்பை புரிந்து கொள்ற விதத்துல மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மதிப்பீடு என்பது நாம ஏற்கனவே பெற்ற அனுபவத்தை ஆய்வு செய்து அதிலிருந்து சில பேசிக்கான முடிவுகளை எடுத்துக்கொள்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பாம்பு கொத்துனா செத்து விடுங்க, விஷம் இருக்கு, ஓகே. இந்த மதிப்பீடு இருந்தால்தான் நீங்க பாம்பு கிட்ட ஜாக்கிரதையா இருக்க முடியும். அதிகாரிகிட்ட அளவுக்கு அதிகமா எதிர்த்து பேசினா அவங்களுக்கு பிடிக்காது. அல்லது அதிகாரிக்கு முன்னாடி நீங்க அவருக்கு முன்னாடி அவர் புத்திசாலியா உங்களை காட்டிக்கிட்டா பிடிக்காது. இது ஒரு பேசிக்கான குவாலிட்டி எல்லா அதிகாரிக்கும். இதெல்லாம் இந்த மதிப்பீடு எல்லாம் இருந்ததுன்னாதான் நீங்க சமூகத்துல வாழணும். அப்ப முன்கணிப்புனா என்ன? முன்கணிப்புனா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மதிப்பீட்டின் மீது ஸ்டாண்டர்டா நின்றுட்டு அதை தாண்டி உங்கள் மதிப்பீட்டை தாண்டி நடைபெறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமா உடைக்கிறது. இப்போ ஒரு பையனை நான் மதிப்பீடு செய்வதற்கும் பையனுக்கு மேல முன்கணிப்பு வச்சுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு பையனுக்கு பாடம் நடத்துறேன், அவன் அவனுக்கு அப்புறம் ஒரு எவாலுவேட் பண்றேன். எவாலுவேட் பண்ணா என்ன ஆகுது அப்படின்னா, அவன் 30 மார்க் தான் வாங்குறான் 100. திரும்பி பாடம் நடத்துறேன், திரும்பி எவாலுவேட் பண்றான், 30 மார்க் தான் வாங்குறான், 32 மார்க் தான் வாங்குறான், 28 மார்க் தான் வாங்குறான். இப்ப இது மதிப்பீடு. இந்த மதிப்பீடு இருந்தால் மட்டும்தான் திரும்பி அந்த பையனுக்கான என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்ற முடியும். அதே மாதிரி அந்த பையனுக்கு வேற சப்போர்ட் கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். இதுக்கு தான் இந்த மதிப்பீடு. ஆனா நான் என்னுடைய மைண்ட் என்ன பண்ணுது, அது உருப்படாது, அதுக்கு பத்தாது, அது வேஸ்ட், இதெல்லாம் ஸ்டாண்டர்டா அவன் இதுக்கப்புறம் மாறவே மாட்டான் அப்படின்னு முடிவு பண்ணி போடுற கோடு. அந்த கோடை தான் ப்ரீஜுடிஸ் சொல்றோம். ஆசிரியர்களுடைய முன்கணிப்பு எப்பொழுதுமே 90% தவறா இருக்கும். அவங்க ஆகா ஓஹோ அப்படின்னு கணித்த மாணவர்கள் எல்லாம் வாழ்க்கையில காணாம போயிருப்பாங்க. இது எங்க ஒரு கூட போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பையன் ஒரு நாள் அவர் காலில் விழுந்து கும்பிட்டு ஐயா அவங்கள மாதிரி உண்டாமா. அப்பயுமே ஆசிரியர் ஒரு முன்கணிப்பு வச்சுக்குவாரு. எப்படி இருந்த பையன் இப்படி இப்படி நல்லா பாராட்டு என்கிட்ட பேசுறான், அப்ப நல்லா இருக்கிற பயிரெல்லாம் நம்ம திரும்பி பார்க்க மாட்டானுவோம், என்கிட்ட அடி வாங்கின பயிரெல்லாம் நல்லா வந்துருவானோ அப்படின்னு முன்கணிப்பு வச்சுக்குவாரு. உண்மையிலேயே அவன் காலில் உழ வைக்கிறது நேச்சர் எதுக்குன்னா, நீ வச்சுக்கிறது முன்கணிப்பு உடைச்சிக்க. எல்லா மாணவர்களும் ஏதோ ஒரு சாத்தியக்கூறோட பின்னாடி வரக்கூடிய விதைகள், எல்லா விதையும் நீ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க. உனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறதுல யாரு எம்எல்ஏவா வர போறான், யாரு எம்பியா வர போறான், யாரு விஞ்ஞானியா வர போறான், யாரு திருடனா வர போறான், யாரு ஒரு பெரிய பிசினஸ் மேனா வர போறானே தெரியாதப்ப
அவனை பத்தி டெசிஷன் எடுத்து உருப்பட மாட்டான், வீணா போனவன்னு எப்படி முடிவு பண்ணுது மைண்டு? தொடர்ச்சியான மதிப்பீடுகள் கொடுக்கிற விளைவுகள். ஆக மதிப்பீடு என்பது தேவை. ஆனா தொடர்ச்சியான மதிப்பீட்டுல இருந்து ஒரு அனுமானத்துக்கு வரோம் இல்லையா, ஒரு கருத்துக்கு வரோம் இல்லையா, மாறாத கருத்துக்கு வரும். நான் பல முறை செக் பண்ணிட்டேன்ப்பா, இது இனிமே இப்படிதான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா. இது பிசிக்ஸுக்கு ஓகே, மெட்டா பிசிக்ஸுக்கு நாட் ஓகே. மைண்ட் ஒரு செகண்ட்ல மாறி போயிடும். அவர் எப்பயுமே அப்படிதாங்க. ஏன்னு கேட்டா துரியோதனனை பத்தி அத்தனை பேரோட மதிப்பீடு மோசமானவன். பட் கர்ணன் அந்த மதிப்பீடு எப்படி இருக்கும் சொல்லி பாருங்க, வேற. ஏன் மாறுனுச்சு? காரணம் தெரியாது. காரணங்கள் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா ஒரு மனிதன் எல்லாரிடமும் ஒரே மாதிரிதான் நடந்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தேர் இஸ் பாசிபிலிட்டி, தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ். நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்ப இந்த சாத்தியக்கூறுகளை மறுக்கின்ற மனம் ப்ரீஜுடிஸ்ல நிக்குது. மதிப்பீடு வேண்டும், நாம செய்யற மதிப்பீட்டுல நிக்க கூடாது. இதுதான் இதுல முதல் கோடு. இரண்டாவது கோடு, ஒவ்வொரு மதிப்பீடும் நீங்கள் எதை மதிப்பீடு செய்கிறீர்களோ அதை உணர்த்தவில்லை, நீங்கள் எந்த நிலையிலிருந்து மதிப்பீடு செய்கிறீர்கள் என்பதையே உணர்த்துகிறது. நல்லா பாருங்க. இப்ப நான் மதிப்பீடு செய்யறேன், 100க்கு 30 மார்க் வாங்குறான், இவன் வேஸ்ட் அப்படின்னு நான் மதிப்பீடு செய்யறேன். இவன் ஃபெயில் ஆகுறான் அப்படின்னு நான் மதிப்பீடு செய்யறேன். உண்மையிலேயே என்ன, அதோட ரியாலிட்டி என்னன்னு கேட்டா, இந்த 30 மார்க் மட்டுமே வாங்கி ஃபெயில் ஆகிற மாணவனை நான் மதிப்பீடு செய்யும் பொழுது இதுல பின்னாடி பார்க்க வேண்டிய விஷயங்கள் எது எது இருக்குன்னா, இந்த மாணவனை இந்த சிலபஸ்ல 100 மார்க் வாங்க வைக்க தகுதி எனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயத்தை தான் இந்த மதிப்பீடு சொல்லுது. அல்லது இந்த மாணவன்கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இந்த சிலபஸும் இந்த கொஸ்டினும் இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்கு பேஸ். அப்போ ஒரு மதிப்பீடு எப்பொழுதும் உண்மையிலேயே அதனுடைய வெளிப்பாடு வேறவாக இருந்தாலும் அந்த மதிப்பீடு அடிப்படையில் யார் மதிப்பீடு செய்கிறார்களோ அவர்களை பற்றிய விஷயத்தை வெளிப்படுத்துவதாகவே இருக்கும். அதனாலதான் ஒரு கிளாஸ்ல ஒரு 10 பையன்ல இருந்து 20 பையன் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னா வாத்தியார் சரியில்லைன்னு சொல்றாங்க. எகைன் அந்த வாத்தியார் சரியில்லைன்னு சொல்றவரோட மதிப்பீடு அவர் நிர்வாகம் சரியில்லை என்பதனிடையே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. பையன் சரியில்லைங்கிறத வாத்தியாரோட மதிப்பீடு அவருடைய பாடம் நடத்தும் உத்திகள் சரியில்லைங்கிறதையும், வாத்தியார் சரியில்லைங்கிற நிர்வாகத்தோட மதிப்பீடு அவங்க நிர்வாகம் சரியில்லை அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு மதிப்பீடாக இருக்கு. இதுதான் அவர் சொல்றாரு, பிறரை மதிப்பீடு செய்வதில் கூட அடிப்படையில் அது தன்னை பற்றிய ஒரு விஷயத்தை வெளிப்படுத்திக் கொள்வதாகவே இருக்கும். மேலும் அத்தகைய வெளிப்பாடு ஒவ்வொன்றும் அகங்காரத்தின் உரையை மேலும் அடர்த்தியாக்குகிறது. இந்த அகங்காரம் தான் சமுத்திரத்தில் மீண்டும் இணைவதற்கான இயக்கத்துடன் இருக்கும் நீர்த்துளியை அதனிடம் இருந்து விலக்கி வைக்கிறது. தன்னை சுற்றி ஒரு எனவேதான் பாபுஜி அவர்கள் இத்தகையதொரு அதிர்ச்சியூட்டும் தர்க்கத்தினை முன்வைக்கிறார். எல்லையற்ற ஒன்றை உணர்தல் என்பது சாத்தியமற்றதாகி விடுகிறது என்கிறார். அது கடினமானதவோ அல்லது நிகழ்வதற்கான வாய்ப்பு இல்லாததாகவோ ஆவதில்லை, அது சாத்தியமற்றது. அததான் நான் சொல்றேன். ப்ரீஜுடிஸ் என்பது எப்பயுமே அந்த பாசிபிலிட்டிஸ் மேல கை வைக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேல கை வைக்கல. அல்லது அது ஹார்டு அப்படின்னு உங்களை மலைக்க வைக்கல. ப்ரீஜுடிஸ் உள்ளவங்க மலைப்புனால ஒரு விஷயத்த செய்யாம இருக்கிறது இல்ல, அல்லது வாய்ப்பு கிடைக்காததுனால ஒரு விஷயத்த செய்யறது இல்லை, செய்யாம இருக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒரு செயலை செய்யறதுக்கான முழு எனர்ஜி இருக்கும், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பட் அவங்களே என்ன சொல்லுவாங்க, தேர் ஆர் நோ பாசிபிலிட்டிஸ், வாய்ப்பு கிடையாது, அந்த சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவாங்க. அதனாலதான் கடவுளை அடைதல் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸை ப்ரீஜுடிஸ் உள்ள மைண்டு அவாய்ட் பண்ணுது. அதுவே லிமிட்ஸை கிரியேட் பண்ணுது, அதுவே வால்ஸை கிரியேட் பண்ணுது. இதுக்கு உள்ளார வந்தா மட்டும்தான் நான் வளர்ச்சி அடைகிறேன் அப்படின்னு அதுவா முடிவு பண்ணுது. அப்ப இந்த மாதிரி சுவர்களை உருவாக்கி கொண்டு ஒண்ணுக்கும் வரையறையை உருவாக்கிக்கிட்டே போனீங்கன்னா நீங்க வரையறையற்ற ஒன்றை எப்படி காண முடியும்?
கடவுள்னா இப்படி இருக்கணும், கடவுள்னா கருணையானவர், கடவுள்னா அன்பானவர், கடவுள்னா உயர்வானவர், கடவுள்னா தர்மப்படி இருப்பார், நியாயப்படி இருப்பார். அவர் எதுபடி இருக்க மாட்டார். அவர் எப்போது எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பார். நீங்க போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளார வராதவர்களை எல்லாத்தையும் நீங்க கடவுள்னு ஒத்துக்க மாட்டீங்க. அதனாலதான் அவதாரங்களுடைய வேலையே இந்த ப்ரீஜுடிஸ உடைக்கிறது தான். அதனாலதான் முனிவர்கள்லாம் சேர்ந்து வைத்த படையலை பன்றியாக கிருஷ்ண பரமாத்மா சாப்பிட வந்தார். அதனாலதான் அந்த உத்தவரா அவருக்கு ஒரு வேடனுடைய வடிவத்துல தோல் பையில தண்ணி எடுத்து கொடுக்க போனது. அமிர்தத்தை தோல் பைக்குள்ளார வச்சுக்கிட்டு தண்ணி கேட்டவர் கொடுக்க போனது. அவன் அதை அவாய்ட் பண்றான், முடியாதுங்கிறான். வேணாம், எனக்கு வேண்டாம், அது வேண்டாம். ஏ சீச்சி, நீ ஒரு புலையன், தோல் பையில இருக்கிற தண்ணியவா எனக்கு கொடுக்க வர? சோ இதுதான் ப்ரீஜுடிஸ். ஆனா அவனை பத்திய மதிப்பீடு சிவபெருமானுக்கு கரெக்டா இருக்கு. சிவபெருமானுக்கா அல்லது பெருமாளுக்கோ தெரியாது, எனக்கு அந்த இடத்துல சரியான அந்த கதை ஞாபகத்துல இல்லை. ஆனா அவரு சொல்றாரு, அவனுக்கு அது சாப்பிட்றதுக்கான தகுதி இன்னும் வரலப்பா அப்படின்னு. இல்ல நீங்க கொண்டு போய் கொடுங்க அப்படின்னா அவர் மதிப்பீடு செய்யறாரு. இவன் முன்கணிப்போடு இருக்கிறான், இவனுக்கு இன்னும் நேரம் வரணும், வெயிட் பண்ணணும் அப்படின்னு. இன்னொரு ப்ரெஷர் வீட்டுக்கார மாட்டேன்னு வருது, கொண்டு போய் கொடுங்கன்னா அவர் கொடுக்குறாரு. என்னமா கொடுக்குறாரு? ஒரு புலையன் வேடத்துல சென்று உள்ளுக்குள்ளார தோல் பையில தண்ணிக்கு பதிலாக அமிர்தத்தை வச்சு கொடுத்தாரு. அவன் மறுக்கிறான். ஏன்னா அங்க ப்ரீஜுடிஸ் இருக்கு. இந்த வடிவத்துல கடவுள் வர முடியும் அப்படிங்கிறத மறுக்கிறதுனால அந்த அந்த வரையறைக்குள்ளார அவன் கட்டுப்பட்டதுனால வரையறையற்ற ஒன்றை உணர முடியாது. எல்லாமே பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு விளக்கங்களாதான் நம்முடைய இதிகாசங்கள் புராணங்கள்லாம் இருக்கு. நம்ம அதை வெறும் கதையா பார்த்துட்டு அப்படியே போயிடுறோம். அதுக்குள்ளார ப்ரீஜுடிஸ்ங்கிற விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது இல்லை. ஆக வரையறைகள் அற்ற ஒன்றை வரையறைகளால் அடைய முடியாது. நீங்கள் தனித்திருக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் இருந்து கொண்டு பரிபூர்ணமான ஒன்றுடன் ஐக்கியமடைய முடியாது. தன்னை சுற்றி ஒரு எல்லையை அமைத்துக் கொண்டு அந்த எல்லைக்கு வெளியே உள்ள அனைத்தும் தாழ்ந்தது, தவறானது, அந்நியமானது என்று பிரகடனம் செய்கின்ற ஒரு உணர்வு நிலை எல்லையற்ற ஒன்றை அனுபவிக்கும் தகுதியை இழந்து விடுகிறது. இது முற்றிலும் தர்க்க ரீதியான லாஜிக்கல் மைண்ட். நம்ம ஏற்கனவே எங்க பொறாமை வந்துருச்சோ அங்கிருந்தே இந்த லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் மைண்ட் தான் ஒர்க் பண்ணாரு. ப்ரீஜுடிஸை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் மைண்ட் மட்டும்தான். அதுக்கு காரண காரிய விளைவுகள் மேல மட்டும்தான். இப்படி இருந்தாதான் இது நடக்கும், இப்படி இல்லைன்னா இது நடக்கவே முடியாது. இப்ப இந்த சாத்திய கூறுகளை உடைச்சவன் எல்லாம் சயின்டிஸ்டா தான். அப்ப எடிசன் எரிஞ்சிட்டு இருக்க விளக்க பார்த்துட்டு ஏன் விளக்கு மேல் நோக்கி எரியணும், தலைகீழா எரியக்கூடாதா அப்படின்னு சிந்தித்த போது அவன் மத்தவங்களுக்கு பைத்தியக்காரனா, அவங்க அம்மாவுக்கு மனநலம் குறைந்த குழந்தையாக தெரிந்தான். ஆனால் அந்த சாத்திய கூறு இருக்கும் அப்படின்னு எப்படி நம்பினா அவன் கடைசி வரைக்கும் தலைகீழா பிளமண்ட போட்டு எரியற பல்பை கண்டுபிடிச்சிட்டு தான் போனாரு கடைசியா. ஆக எப்பயுமே தான் நினைக்கிறது சரி, தன்னுடைய குழு சரியானது, தன்னுடைய உணர்வு நிலை, தனக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிரியேட் பண்ணி இதுதான் சரி, இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் கட்டமைப்பு அப்படின்னு உருவாக்குனா அது முற்றிலுமாக முன்கணிப்பு உள்ள சமுதாயமாக மாறிடும். அதனாலதான் மத ரீதியான சமுதாயங்கள் கடைசியில பெரும் பிரச்சனைக்கு உள்ளாகி அழிவை சந்திக்கின்றன. ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறது எதுக்காகனா எல்லாரும் ஒரு ஜென்ரலா ஒரு காமன் ஐடியாவோட இயங்குறதுக்கு தானே ஒழிய அதை மீறக்கூடாதுன்னு ரிஜிட் ஆகிறதுக்கு கிடையாது. இப்ப ரோடு இருக்கு, லெப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் இருக்கு. அப்ப ரோட்ல ஃபுல்லா ஆட்கள் போயிட்டு இருக்கும் பொழுது, போக்குவரத்து அதிகமாக இருக்கும் பொழுது இடது பக்கத்தையே ஃபாலோ பண்ணி போகணும். எதிரில் வண்டிகள் வந்துட்டு இருக்கிறப்ப வலது பக்கத்துல நீங்க போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது கரெக்ட். முன்னாடி போற வண்டிக்கு பின்னாடியே நீங்க மெதுவா போனாலும் போய் தான் ஆகணும், இல்லை நின்றுட்டு இருந்தாலும் நிக்கணும். எம்டியான ரோட்ல நான் லெஃப்ட் சைடு போயிட்டு இருக்கேன், எதிர்த்தாப்புல ஒரு லாரி பஞ்சர் ஆகி நிக்குது, நான் ரைட் சைடு போகக்கூடாது, இப்படியேதான் நிப்பேன் அப்படின்னா அது என்ன? நான் ரூல்ஸ் படி தான் இருப்பேன். அது கெட்டு போய் ஒரு சிவப்பு லைட்டு நைட்டு ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா நான் அந்த டிராபிக் சிக்னல்ல அப்படியே நின்றுட்டு இருக்க முடியுமா? இப்ப இதெல்லாம் தான் ப்ரீஜுடிஸ். அப்ப மதங்கள்ல உருவாக்கப்பட்ட எல்லா ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள்லாம் இந்த மாதிரி
தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு சிவப்பு லைட்டு மாதிரி, இல்லைன்னா வந்து கெட்டு போய் இடது பக்கமா நிக்கிற ஒரு லாரி மாதிரி நம்ம ரோட்ல நிக்கும் பொழுது அதை தாண்டி போற ஒவ்வொருத்தரையும் தப்புன்னு சொல்லுது மதம். தாண்டக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தி வைக்குது. இப்படி இருக்கிறது தான் வாழ்க்கைன்னு சொல்லுது. இதைத்தான் முன்கணிப்புன்னு நம்ம சொல்றோம். லாஜிக்கல் மைண்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டா. அப்ப ரூல்ஸ் அப்படி இருக்குப்பா, அவன் இருக்கிறது தான் கரெக்ட். லாஜிக்கல் மைண்ட். ஆனா ரீசனிங்கு, லாஜிக்கு இதெல்லாம் தாண்டிட்டு முன்கணிப்பு இல்லாம சாத்தியக்கூறுகளை சிந்திக்கின்ற மனது எப்பையும் அப்ப சரியானது எது அப்படின்னு அப்ப எது நினைக்குதோ அதைதான் செய்யுது. அதனாலதான் மாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து வேத புத்தகங்களையும் பகவத்கீதையையும் சார்ந்திருக்காதீர்கள், உங்கள் இதயத்தை சார்ந்திருங்கள் முடிவெடுக்கும் பொழுது. ஏன்னா அது அந்த காலத்துல அந்த இடத்துல முடிவு எடுக்கிறதுக்கு சொல்லப்பட்ட விஷயம். ஆனா இப்போ உன் இதயம் இங்க என்ன சொல்லுது அதை ஃபாலோ பண்ணு. அதுதானே மாஸ்டர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, உன் இதயம் என்ன சொல்லுது அதை கேளு. ஏனென்றால் அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையை அனுபவிக்கிற உனக்குத்தான் உன் இதயம் சரியான வழிகாட்டுதலை கொடுக்க முடியும். இது வரைக்கும் மூடி இருக்கிற 1000 வழிகாட்டுதல்களோட நீ வந்திருந்தாலும் அவையெல்லாம் நீ இப்ப யூனிக்கா ஃபேஸ் பண்ற அந்த விஷயத்துக்கு சரியான தீர்வை கொடுக்க முடியாது. அதுக்கு இப்போ உன் இதயம் தான் சரியான தீர்வை கொடுக்க முடியும். இதுக்கு ஓப்பன் ஹார்ட் வேணும், ஓப்பன் மைண்ட் வேணும். இந்த ஓப்பன் மைண்ட் தான் ப்ரீஜுடிஸ் இல்லாத மனது. சுவராக மாறிய பாலம். முன்கணிப்பின் தாக்கத்தினால் மதத்திற்கு என்ன நிகழ்கிறது என்பதே பாபுஜி அவர்களின் பகுப்பாய்வில் சிந்திக்க வைக்கும் பரிமாணமாக இருக்கக்கூடும். இதுதான் நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டு வந்தோம். இப்ப இதெல்லாம் வந்து காரணம் என்ன, இதுக்கு காரணம் மதம் அப்படிங்கிறது தான். இந்த மதம் என்பது முன்கணிப்பின் தாக்கத்தினால் ஏற்பட்ட ஒரு விளைவாக மாறி போகுது. ரிலிஜன்ல மனிதனுக்கும் தெய்வீகத்திற்கும் இடையிலே ஒரு பாலமாக இருப்பதற்காக உருவாக்கப்பட்ட மதம் அதுவே ஒரு தடையாக மாறிவிடுகிறது. இணைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று பிரிப்பதற்கு காரணமாக ஆகிவிடுகிறது. கரெக்டு தானே? எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வரைக்கும் இதுதான் நடக்குது. இப்ப நான் ஒருத்தர் இருக்கேன், நான் ஒரு அதிகாரி, மக்களை சந்திக்கிறவன். மக்களை அடிக்கடி சந்திக்கிறதுக்கு வந்து எனக்கு நேரம் பத்தல. அதனால நான் என்ன பண்றேன், இன்னும் நிறைய மக்களை சந்திக்கணும், நிறைய பேருடைய குறைகளை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கும் மக்களுக்கும் நடுப்புற அந்த மக்கள்கிட்ட போய் கண்டுபிடிச்சு குறைகளை அவங்க வர்றப்ப உடனே அவங்கள அட்டன் பண்ணி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்டு என்கிட்ட வந்து சுருக்கமா கொடுத்து என்னுடைய முடிவுகளை எடுத்துட்டு போய் அங்க கொடுக்கறதுக்காக ஒரு உதவியாளரை நிர்ணயம் பண்றோம்னு வச்சுக்குவோம். இந்த உதவியாளர் கொஞ்ச நாட்கள்ல அவருடைய கண்ணோட்டத்தோடு எல்லாரையும் அணுக ஆரம்பிப்பார். அவருடைய கண்ணோட்டத்துக்கு ஒத்து வர்றவங்களும் அவருக்கு சரின்னு பட்டவங்கள்டேந்து உள்ள விஷயங்களை மட்டும்தான் அவங்கள்ட்ட கொண்டு வருவார். எப்படி மாஸ்டரை சுத்தி இருக்கிற ஒரு வட்டத்துல இருக்கிற சில பேர் மாஸ்டரை வந்து நம்ம ரியலான ரீசனோட போறப்ப உள்ள விட மாஸ்டரை பார்க்க விடலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது மாதிரி. அப்ப எதுக்காக நம்மளை வைத்திருக்கிறார் மாஸ்டர் பக்கத்துல? எல்லாத்தையும் நம்ம அவர் அட்டன் பண்ண முடியாதப்ப கூட அன்போடும் அனுசரணையோடையும் அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, இருங்க பரவாயில்ல வெயிட் பண்ணுங்க, மாஸ்டர் இருக்கப்ப பார்க்கலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்கன்னு நம்பிக்கை விட்டவங்க வேண்டியவங்க. இதெல்லாம் வராதிங்க, போங்க போங்க, மாஸ்டர்லாம் இப்பெல்லாம் பார்க்க முடியாது, உங்களுக்கு இதே வேலையா எந்த நேரம் பார்த்தாலும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப எது வந்து பாலமா இருக்கணுமோ அது சுவராக மாறி போகும். எந்த உதவியாளரை நான் வேலையை வேகப்படுத்துறதுக்காக வைத்தனோ அவரே வந்து அந்த வேலை நடக்க விடாம தடுக்கிற ஒரு ஆளாக போயிடுறாரு. ஸோ எல்லா விஷயமும் அப்படித்தானே. வேகமா போகணுங்கிறதுக்காக நான் ஒரு பொது போக்குவரத்தை விட்டுட்டு ஒரு கார் எடுத்துட்டு கிளம்புறேன், அல்லது ஒரு 2 வீலர் எடுத்துட்டு கிளம்புறேன். என்னை வேகமா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த 2 வீலர் இடையில பஞ்சர் ஆகி கெட்டு போய் நின்று போச்சுன்னா, பொது போக்குவரத்துல போனோம்னா இறங்கி இன்னொன்று ஏறி போயிடலாம். இந்த 2 வீலர் என்ன பண்ண முடியும்? நடுவழியில அப்படியே விட்டுட்டு போக முடியாது. ஸோ அதை பிடிச்சிக்கிட்டு நான் நிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் லேட்டா போறதுக்கு அதுவே காரணமா அமைஞ்சு. இது மாதிரிதான் ப்ரீஜுடிஸ் அப்படிங்கிறது. அது இணைப்பை ஏற்படுத்துறதுக்கு பதிலாக இந்த மதமானது கடவுளை வேகமாக அடைவதற்கான வழிகளை காட்டக்கூடிய ஒன்றாக இருப்பதற்கு பதிலாக வெறும் முன்கணிப்புகளால மாறி ரிஜிடா போய் கடவுள் என்னங்கிறத நான் உணர முடியாம செய்கின்ற ஒரு தடையாக மாறிவிடுகின்றது. என்னுடைய மதம் மட்டுமே உண்மையான மதம். மதத்துக்கு மட்டும் கிடையாது, இங்கேயும் தான் சகஜ மார்க்கம் மட்டும்தான் உண்மையான மார்க்கம், மற்றவங்க எல்லாம் வேஸ்ட்.
மத்தவங்க எல்லாம் வந்து ரொம்ப கீழான நிலைமையில இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறதும், இந்து மதம் தான் ஒஸ்தி, முஸ்லீம் மதம் தான் ஒஸ்தின்னு நினைக்கிறதுக்கெல்லாம் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. நம்ம எல்லாரும் ப்ரீஜுடிஸோட தான் இருக்கிறோம். எல்லாரும் அவரவர்களுக்கு உகந்த, அவரவர்கள் இதயம் காட்டுகின்ற அல்லது அவர்கள் தங்கள் அளவுல புரிந்து கொள்வதற்கான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க போற வழி மிக உன்னதமானது யாருக்குன்னா உங்களுக்கு. அதுதான் உண்மை. எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான ரைட்ஸ் நமக்கு கிடையாது. அந்த ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. அதை வந்து அவங்கவுங்க தான் முடிவு பண்ணணும். ஆக எல்லாமே முன்கணிப்புங்கிற வழியாகத்தான் பார்க்கப்படுகிறது. முன்கணிப்பின் அப்படிங்கிற கண்ணாடி வழியாக புனிதமான ஒன்றை நாம் அணுகும் பொழுது தெய்வீகத்தை உள்முகமாக உணர்கின்ற அனுபவத்தை பெறுவதற்கு பதிலாக மதத்தின் சடங்குகள் மற்றும் வடிவங்கள் மூலமாக வெளிப்புறமாக அணுகுகின்றோம். நாம் கலசத்தை வழிபடுகிறோம், அது தாங்கி நிற்க வேண்டிய நீரை மறந்து விடுகிறோம். இந்த இடத்த வந்து நம்ம திரும்பி நாளைக்கு படிப்போம். ஏன்னா இதுக்கு பின்னாடி நம்முடைய கல்வி முறையும் நம்ம அணுகிற விதமும் ஆரம்பத்துல இருந்தே தவறா இருக்கிறதுனாலதான் இது தோன்றுகிறது அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ரொம்ப அற்புதமான வார்த்தை இது. நாம் கலசத்தை வழிபடுகிறோம், அது தாங்கி நிற்க வேண்டிய புனித நீரை மறந்து விடுகிறோம் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம நாளைக்கு ஆரம்பிப்போம். இப்ப நம்ம காலை நேர தியானத்துக்கு